நீ எடு வைக்கிறனே குரூப்ல போட்டா போல நான் வச்சு குரூப்ல போட்டா போல அவன் சொல்றியா பகல்ல வருது இல்லைன்னு குரூப்ல போட்டா போல அலெக்ஸ் ப்ரோ வரது போது அதுல குறிப்பா இருக்கு பாக்குறாரு கடையில உடச்சிடாதீங்க. ஆமா என்ன மேல இருந்து என்ன படமா ஓடிக்கிட்டு அண்ணே இதோட 3 வருஷம் நான் பார்க்கவே இல்லை சும்மா லீவா அவன் சொல்லிட்டேன் எப்போ வரல சிவா வரல செல்ல கலை வரல இது வந்து ரெண்டு பேரும் ஒவ்வொரு நம்பரும் வச்சு ஃபர்ஸ்ட் செகண்ட் 22 எப்படி இந்த வழி இருக்கிறா அந்த பஸ் நேரம் போகும்ல இந்த வழி தான் பாருங்க எங்கே சேர்ந்துலாம் 71 நான் சொன்னேன்ல அந்த இது ஓடியா இல்லை தெரியுது 7 இருக்கு 2 இருக்கு இருக்கா ஒரு 6 7 எப்படி வந்தால் நம்பர் போகிற மாதிரி ஏதாச்சும் ஒரு மைனஸ் இதான் இருக்கலாம் இந்த நம்பர் ஏற்றி இறக்கி வரணும்னே 2 ரூபாய்க்கு போட்டு ஏற்றி இறக்கி செட்டில் கொண்டு செகண்டில் இருக்குல்ல 21 40 5 வந்து 3 5 வர அப்படியே 2 4 இருக்கு கீழே இருந்தால் 1 நாள் கொடுப்பேன் இன்னொரு நாள் கொடுப்பேன் செகண்ட் ப்ரைஸ் ஆமாம் இந்த மாதிரி அடிச்சா ஒவ்வொரு நம்பரில் 2 ப்ரைஸ் கொடுத்துக்கலாம் ஒரு நம்பர்லையா ஒன்றை குறைச்சி போட்டுருக்கேன் விழுந்ததுக்கா நம்ம காசு வருங்களா விழுந்ததுக்கா இருக்கிறதுக்கா காசு வருமா வராது போட்டி வந்து 4 நம்பர் வரும் நம்பர் நீங்களே சூஸ் பண்ணீங்களா இஸ் டூயிங் லாட்ரி லாட்ரியா ஒன் நம்பர் நோட் தட்ஸ் வை ஹிஸ் மிஸ் இதான் இதுதான் நீ நேற்று ரிசல்ட் So do you have any idea in lottery? No, but I will try after I get the salary. I had you partnership. Yeah, sure. 80 இருக்கு 86 ராவணு குத்தும் எதுவும் அடிச்சிருக்கான்னு பார்க்குறேன் பொறுமையாக பார்க்கணும் 32 சரி 38 7 9 ஆயிடுச்சு 3 போக 9 தான் அது பேப்பர் டைம் தான் இது போகிறப்பல எல்லாம் போயிருக்கு
இந்த பஸ் ஸ்டாப் வருமா இந்த அண்ணே 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 இப்போ ஒரே ரோடு தானே. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுண்ணே வந்துக்கிறீங்க ரெண்டுண்ணே ரெண்டுண்ணே பாலத்துக்கு மேலே ஏறுதா பாலத்துக்கு மேலே ஏறுதா வருங்க வந்துட்டேன் கொஞ்சம் வந்துட்டேன் வந்துட்டேன் கீழே ஆனால் எங்கேயுமே கிராஸ் ரோடு கிராஸ் ஆகல அப்போ எப்படி ஆச்சரியமா இருக்கு சரிண்ணே இதே மாதிரி வேறு மழை ஒன்று பண்ண போது இல்லை ஆமாண்ணே அதில் வந்து திரும்ப தான் போயிருக்குது இதில் போய் ரைட் தானே தெரியா இந்த போலீஸ் பைக்கு நிப்பாட்டிக்கிட்டு போலீஸ்காரன் இருந்துச்சு இதில் வேணாம் அதெல்லாம் காசு அப்போ இதில் வந்துருக்கலாம் 70 நம்ம நேரடியாக வராது அதனால அது ஒரே நம்பர் நேரடியாக வந்துருக்காங்க ஏங்க போன வாரம் எனக்கு 75 ரூபா ஒரே நம்பர் நேரடியாக ஐபிஎல்ல கூட அதுக்கு ஒரு 60 ரூபாய்க்கு இதுதான் திரும்ப நினைக்கிறேன் இல்லையே ஐபிஎல்ல ரெண்டு பரிசு மொத்தத்தில் 75 ரூபா இருக்கு போனஸ் அடிக்கணும் இது வந்து அம்மாதே செலக்ஷன் பண்ணியே கொடுக்கணும் அந்த பஸ்ஸில் போனோம்னா 20 நிமிஷம் கம்ப்யூட்டரில் போகிறாங்க கம்ப்யூட்டரில் வேஸ்ட்டு அரசியல் ஒரு மாதத்துக்குள்ள லிஸ்ட்டாக இது வருங்க டோட்டா இருக்கு பாருங்க அதுதான் அதிர்ஷ்டம் பண்ணி நம்ம போன வாரம் இப்போ நான் நம்ம செலக்ட் பண்ணி போடணும் கரெக்டாக நம்பர் எடுத்து எப்படி மாதம் எவ்வளோ முடியாது ஆசாலாம் இல்லை நாளைக்கு 20 ரூபா வாரத்தில் 3 நாள் எப்படி ஏதாவது சின்ன மூணு நாள் அடிச்சிடும் அது வரவு செலவு தான் கரெக்டாக இருக்கு பெருசாக அடிக்கிறது நம்மளுக்கு புறப்பு அடிக்கிறது அடுத்தாலும் வரும் பெருசாக அடிக்கிறது சம்பளமாக இருக்கும் போன மாதம் கூட 2000 போன மாதம் அதில் எனக்கு ஒரு 120 ஒரு 80 200 எனக்கே ஒரு 300 ரூபாய்க்கு நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் என்ன பண்ணுறது அப்பாவாக இருக்கு அது சேர்க்கை சேர்ந்து போய் வந்து 5 நாள் லீவ் ஒரு இடையில விட்டுருந்தாங்க அன்னைக்கு மட்டும் ஒரு நைட்டு 20 ரூபா கலையிருந்தேன் 5 நாள் சத்தமாக தான் பேசிட்டு போன மாதம் 50 ரூபா வச்சு இன்ன வரைக்கும் ஓடி 50 ரூபா வச்சான் பட்
எப்படி எம்ஆர்டிலாம் பண்ணி அதாவது ஒரு 300 ரூபா 1000 சாப்பாடு நல்லா இருக்கு சாப்பாடு. காசு இல்லை கொடுத்துட்டு இந்த தடவை காசு இல்லை அதனால வேணாம் நானே ஏற்கனவே இப்போ ஜாமான் அந்த கண்டினியூ முடிச்சிங்களா? அதே விட்டுட்டேன் சமைக்காத வச்சுட்டேன். ஏன்னா 4 மணி 6 மணி ஷிஃப்ட் போகிறான்னா 4 மணி சாப்பாடு வரும். 7 மணி இல்லைன்னா 5 மணிக்கு வரும். அந்த லேடிஸில் சொன்னால் ஒரு ஆளுக்கு வேலையை நான் 5 மணிக்கு வரேன் 4 மணிக்கு வரேன். சாப்பாடு ஒரு மாதம் இந்த 2 நாள் பார்த்துக்கிறோம். இதே மாதிரி 2 மாதம் பார்த்துக்கிட்டேன். அப்புறம் அவர்கிட்ட வந்து ஓனர் இருக்காப்புல ஒரு பிஆர் அவர் என்னன்னு கேட்டப்ப இந்த ரீசன் சொல்லணும். ஏன்னா நம்மள்கிட்ட அவங்களும் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா எனக்கு டைம் செட் ஆகலாம். 2வது அமௌண்ட் ஜாஸ்தி இல்லை இது கடையில் சாப்பிட்டா இது வந்து கடையில் நான் சாப்பிடுவேன் சமைச்சு இந்த மாதிரி அவர் சொல்லலை. ஏன்னா அவங்க ஒரு குழப்பை எடுத்துடக்கூடாது பரவாயில்ல. ஆமாம் ஒரு ஆள் நாளைக்கு நான் வேணா இந்த பக்கம் ஒரு ஆள் வேணா என்ன அப்புறம் அவங்க மேலே தப்பாக நினைப்பாங்க. வெயில் நல்லா வெயில் பார்த்தா நம்ம இப்போ கொஞ்சம் வெள்ளாடம் வரலாம். நீங்கள் 9 மணிக்கு மேலே வந்து பாருங்கள். இந்த பஸ் இன்னும் இங்கேயே வராது. சீனம் தான் இங்கேயே நிற்கும். ஐடியா வந்துட்டே பயங்கரமாக சீனம் தான். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கொஞ்சம் கோயிலுக்கு வண்டியும் இல்லைன்னா பயணியரே நான் வந்துருக்க மாட்டேன். அந்த சீனம் இருக்காங்க திரும்ப மாதிரி இங்கேயே வந்து இருப்பேன். ஏன் ஒரு நாள் 2 மாதத்துக்கு முன்னாடி ஓட்டி ராம்பால் வந்தான். ஓட்டி கிடைச்சிருக்கா? 9 வரைக்கும் மேலே வந்து வந்தான். இப்போ இந்த மாதம் ஓட்டியே கிடைச்சிருக்காரு. அப்படியே வேணான்னு வேணாம் எம்ஆர்டி லைன் இன்னைக்கு கூட ஒன்றும் பிரச்சனை நாளைக்கு தான் எடுத்து அளவுக்கு இன்னைக்கு வரேன். இருக்கு ஆனால் இன்னைக்கு சரியான சனிக்கிழமை இன்னைக்கே திங்கணும் இன்னைக்கே திங்கணும் தனியாக ஓட்டினாரா அது 2 தான் செத்து இருக்குமா ராசாட்ட ராசாட்டு தான் செத்துப்பா தூரமா குழந்தையோட இருந்துப்பா ஒரு 2 ஆள் பள்ளியில் இருந்தாருன்னா எல்லாரும் வெறுத்துருப்பாங்க. இருக்குங்கிற அது கடை சிராங் பையன் என்ன போட்டு ஒரு மாலை பசங்க இங்கே இருந்துச்சோ இப்படி தானே வரும். அது வந்து அப்போ அப்படியே வரும். அவர் பேச்சு இன்னும் போகாத ஃபஸ்ட்டு நிற்கட்டேன். பண்டிகையில் இருந்து விழுது போனேன் பேக்கு எல்லாத்தையும் கையில் பிடிச்சி இறங்கிடுவாரு. இப்போ ஏன்னா பூரா என்னமோ டிக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அது நிப்பட்ட போகிறாரா இவ்வளோ திரும்ப வேண்டியது 249 அப்படி சுற்றுனுச்சு. சரி